புரிஞ்சுச்சா என்ன சொன்னாங்கன்னு? அரபியில் இப்ப பயான் பேசினா தானே புரிஞ்சுச்சா யாருக்காச்சும்? குர்ஆனுடைய மொழி அரபு மொழி, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மொழி அரபு மொழி, நாளை நம்ம எல்லாரும் செல்லக்கூடிய சொர்க்கத்தினுடைய மொழி அரபு மொழி. அப்படிப்பட்ட மொழியை நாம் கொஞ்சமாச்சும் இன்ஷா அல்லாஹ் கற்றுக்கொள்ள வேண்டும். செய்வோமா? இன்ஷா அல்லாஹ். இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதத்தில் பிறந்தார்கள், எந்த வருடத்தில் பிறந்தார்கள், அவர்கள் யாரை திருமணம் செய்தார்கள், அவர்கள் எப்போது வஃபாத்தானார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அறிய வேண்டிய அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக நமக்கு முன்னால் எடுத்து கூறினார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாம் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இன்றைய சமுதாயம் தடம் புரள காரணம் யார் என்ற கருத்தரங்கம் ஆரம்பமாகிறது. இதில் 5 தலைப்புகளுக்கு கீழ் நம்முடைய மாணவ கண்மணிகள் பேசுவதற்காக இருக்கிறார்கள். ஆரம்பமாக இன்றைய சமுதாயம் தடம் புரள காரணம் மேற்கத்திய கலாச்சாரமே என்று பேசுவதற்காக சாதிக் பாட்சா அவர்களின் மகளார் ஷர்மிளா பீவி ஆலிமா நூரியா அவர்களை அழைக்கிறோம். अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि व बरकातुहू। औज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன்। அகிலத்தார்களுடைய இரட்சகனான அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், இன்னும் ஸலவாத் என்னும் கருணையும், இன்னும் சலாம் என்னும் ஈற்றேற்றமும், இன்னும் நம்முடைய தலைவரான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய கிளையார்களின் மீதும், அவர்களுடைய தோழர்களின் மீதும், இன்னும் நம் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, இன்றைய சமுதாயம் தடம் புரளுவதற்கு காரணம் மேற்கத்திய கலாச்சாரமே. அல்லாஹ் குர்ஆனில் கூறியுள்ளார், இன்னல்லதீன ஆமனூ வல்லதீன ஹாது வன்னஸாரா வஸ்ஸாபிஈன மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆখির وعمل صالحا فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், சாபிகள் இவர்களில் எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டு நன்மைகள் செய்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவனிடத்தில் நற்கூலி உண்டு. இன்னும் அவர்கள் மீது பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். முதலில் மேற்கத்திய கலாச்சாரம் என்பது வெஸ்டர்ன் கல்ச்சர், அதாவது ஐரோப்பா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் நிலவக்கூடிய பண்பாடு. அதன் உள்ளவர்களுடைய பழக்க வழக்கம் மற்றும் நாகரிகங்களை குறிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பண்டைய நாடான கிறிஸ்துவம் மற்றும் கிறிஸ்தவ பண்பாடுகளையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. நம்முடைய இஸ்லாம் நமக்கு முழுமையான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்துள்ளது. ஆனால் இந்த மேற்கத்திய கலாச்சாரம் பெரும்பாலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு முரணானது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாம் வாழும் காலம் சோதனைகள் நிறைந்த காலமாகும். நம்முடைய வீடுகளுக்குள், கைபேசிகளுக்குள், குழந்தைகளின் மனங்களுக்குள் வரை மேற்கத்திய கலாச்சாரம் எளிதாக பரவியுள்ளது. அதிலிருந்து நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் பாதுகாப்பது முதலில் யாருடைய கடமை? முதலில் ஒரு முஸ்லிம் பெண்ணுடைய கடமையாகும். மனிதன் என்று விதவிதமாய் வண்ண வண்ணமாய் ஆடைகளை அணிகிறார்கள். ஆடை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடையாகும். ஆடை மட்டும் இல்லாதிருந்தால் மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசம் என்று போயிருக்கும். ஆடவடைய மக்களே, நிச்சயமாக நாம் உங்களுக்கு மானத்தை மறைக்கக்கூடிய ஆடைகளையும் அலங்கார ஆடைகளையும் அருள் புரிந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறியுள்ளார். ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். அதை போன்று இன்றைக்குள்ள மனிதர்கள் இறுக்கமான ஆடைகளையும் உடலை வெளிப்படுத்தக்கூடிய ஆடைகளையும் அணிகிறார்கள். இதை பற்றி கேட்டால் ஃபேஷன் என்கிறார்கள். ஆனால் நம்முடைய இஸ்லாம் சொல்கிறது,
மறைக்க வேண்டும். தன் அழகை அந்நியானுக்கு வெளிப்படுத்தக்கூடாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுக்காக உடையை மாட்டுவது இலவு அல்ல, அது ஈமானுடைய உயர்வாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆண்களை போன்ற ஆடையையும் பெண்களையும், பெண்களை போன்ற ஆடையையும் ஆண்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அதை போன்று இன்றைக்கு நாம் படிக்க வைக்கின்ற பள்ளியில் உள்ள அந்த சீருடையே முட்டுக்கு மேல் தான் இருக்கின்றது. இதை பற்றி கேட்டால் அங்குதான் டீச்சிங் ஸ்கில் நன்றாக இருக்கும், எஜுகேஷன் ஸ்கில் நன்றாக இருக்கும், அங்கு படிக்க வைத்தால் தான் நல்ல நிலைமைக்கே வர முடியும் என்கின்றார்கள். சிறு பிள்ளைகள் தானே, அரைகுறை ஆடை அணிந்தாலும் பரவாயில்லை என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் சிறு வயதாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கம் தான் பெரியவர்களான பிறகும் வரும். இதனால் தான் இன்றைய காலகட்டத்தில் உள்ள பெண்கள் வழித்தவரையும் செல்கின்றார்கள். எனவே நம்முடைய குழந்தைகளை படிக்க வைக்கின்ற காலங்களிலேயே உலக கல்வியோடு மார்க்க கல்வியை போதிக்கும் பள்ளியில் நாம் சேர்த்து விட வேண்டும்.